ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பை மோட் ஸ்மார்ட் ஆப்னு இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஆன்லைன் பெஸ்ட்டான ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணக்கூடிய நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருளும் எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் தான் இந்த பை மோட் ஸ்மார்ட் ஆப் அப்படிங்கிறத இந்த ஆப்பு. இதில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் உள்ளே போய்ட்டு என்னென்னலாம் ப்ராடக்ட் இருக்குது, அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிடணும். நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம பை மோட் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும். பை மோட் ஸ்மார்ட் ஆப் அப்படின்னு மேலேயே வந்துருச்சு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆகக்கூடிய இந்த ஆப்ஷன் இந்த ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லி கேட்குங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி இதில் லாகின் பண்ணியிருக்கேன், அதனால் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால இப்போ டைரெக்டாக ஓப்பன் காட்டுது. நம்ம புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இன்ஸ்டால்னு கேட்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இந்த ஆப்பை நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். ஓப்பன் பண்ணணும்னாக்க இந்த ஆப் ஓப்பன் ஆகும். ஏற்கனவே நான் லாகின் பண்ணி வச்சுருக்கிறனால அதை ஃபஸ்ட்டு நான் லாக் அவுட் பண்ணணும். லாக் அவுட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ப்ரொசீஜர் நான் காட்டுறேன். இப்போ ஏற்கனவே நான் லாக் அவுட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரெஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் அக்கௌண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள், கீழே பாட்டமில் இருக்குது பாருங்கள், பாட்டம் ரைட் கார்னரில் இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் நேம் அடுத்து லாஸ்ட் நேம், உங்களோட நேம் கொடுத்துக்கணும். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துக்கணும். உங்களோட மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொடுத்துட்டு சைன் அப் அண்ட் கெட் ஓடிபி இந்த ஆப்ஷன் ரெஃபரல் கோடு நமக்கு தேவையில்லை. சப்போஸ் நான் ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுறேன், என்னோடய ஃப்ரெண்டு ஆல்ரெடி பை மோட்டில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட ரெஃபரல் கோடையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது எங்கே போகணுன்னா அந்த அக்கௌண்ட்டில் கார்னரில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஆப்ஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவங்களோட இன்வைட் இந்த ரெஃபரல் கோடு கிடைக்கும். இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உங்களோட ரெஃபரல் கோடு அந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்டு இந்த ஷேர் டு மை யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த லிங்க்கை அவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணால் கூட அதில் இருந்து கூட நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சைன் அப் பண்ணிட்டு கெட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட ரெஜிஸ்டர் அந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு லாகின் கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ நான் லாகின் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இதே சேம் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிருங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஓடிபி நமக்கு சென்ட் ஆகும். ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் ஓடிபி வந்துருக்கு. அந்த ஓடிபி நம்பரை இங்கே இன் பண்ணிடுங்க. இந்த பாக்ஸில் நம்ம டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது நமக்கு ரொம்ப அட்வான்ஸாக வரக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே இதில் கொண்டு கொடுத்துருக்காங்க. இது எந்த ஒரு கம்பெனி இது பர்டிகுலர் கம்பெனி அப்படிங்கிறத ப்ராடக்ட்டை மட்டும் இல்லாமல் நமக்கு ரெகுலராக நம்ம வெளியில் வாங்கக்கூடிய எல்லா கம்பெனியோட ப்ராடக்ட்டும் நமக்கு கிடைக்கிற ஒரே இடத்துல இது இங்கே பை மோட்டில் கிடைக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இலைட் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாக்கா இதில் ஜாயின் உள்ள போயிட்டு நீங்கள் ஒரு பேமெண்ட் பே பண்ணிவிட்டு இதில் மெம்பர்ஷிப்பாகவும் நீங்கள் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஷாப்பிங் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இதில் எத்தனை கேட்டகரி வைஸாக கொடுத்துருப்பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேபி கேர் அந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பை மோட் காம்போவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க காம்போனாக்கா அதாவது எல்லாமே ஒரு 2 பேக்கேஜை கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட ஐட்டங்கள் நமக்கு தேவையான எல்லா பொருளுமே கொடுத்துருக்காங்க. இதில் 2999 ரூபாய்க்கு 2 காம்போ ப்ராடக்ட் இருக்குது. எது தேவையோ நம்ம அதை செக் பண்ணிவிட்டு நம்ம அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டெய்லி க்ரோசரி, அதாவது நம்ம என்னென்ன க்ரோசரி நம்ம வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த சக்தி பவுடர் எல்லாமே இருக்குது பாருங்கள். சக்தி கம்பெனி இருக்குது, ஆச்சி மிளகாய் தூள் இருக்குது. எல்லா கம்பெனியுமே நம்ம ரெகுலராக நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அது எல்லாமே இருக்குது பாருங்கள். கோல்டு வின்னர் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட்டில் போய்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா ஆச்சி சில்லி பவுடர், ஃபிஷ் கறி மசாலா, சிக்கன் மசாலா,
ஆசீர்வாத், ஆட்டா இது எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைக்குது பாருங்கள். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக எல்லாமே டீட்டெயிலாக காட்டும். கீழே பார்த்தீங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லி லாஸ்ட் 8 பேஜ் வரையும் இருக்குது. நமக்கு தேவையான க்ரோசரி ஐட்டம் எல்லாமே வந்து இந்த 8 பேஜில் வந்து எல்லாமே நமக்கு தேவையானது இருக்குது. இதில் வந்து எந்த பொருள் தேவையோ அந்த பொருளை வந்து நம்ம வந்து கிளிக் இது ஆடுன்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆடுங்கிறத வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்க நமக்கு இங்கே வந்து கேரக்டர் இருக்கு பாருங்கள் மேலே கார்னரில் அந்த லிஸ்ட்டில் வந்து நமக்கு வந்து போய் ஆட் ஆகிக்கும். அது மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா என்ன கேட்டகரின்னு பார்த்திங்கனாக்கா ஹெல்த் கேர், அதாவது ஹெல்த் கேர் நமக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் எல்லாமே இதில் பார்த்திங்கனாக்கா இருக்கும். இனோ, டேங், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ராகி, குளுக்கான் டி, இந்த மாதிரி விக்ஸ் வேப்பூரம், அது மாதிரி எல்லாமே நமக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இதில் வந்து கிடைக்கிது. ஹெல்த் சம்மந்தப்பட்டது ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹோம் கிளீனிங் இது நமக்கு கிச்சனுக்கு தேவையான பாத்திரம் கழுவுறதுல முதற்கொண்டு நமக்கு வாஷிங் பவுடர்லேருந்து லிக்யூட்லேருந்து கம்ஃபோர்ட், இந்த மாதிரி வந்து எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக எங்கேயோ ஒரு ஷாப்பிங் கார்னரில் போய் நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே நமக்கு வந்து பைமோட்டில் வந்து நமக்கு கிடைக்கிது. இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து கொடுக்குறாங்க. அதனால தான் இந்த இதில் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பூஜை நமக்கு வந்து சாமி பூஜைக்கு அறைக்கு தேவையான ஊதுபத்தி, சாம்பிராணி கொண்டு எல்லாமே கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் கிடைக்கிது. ஸ்டேஷனரிஸ் நமக்கு தேவையான பென்சிலு, இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் எல்லாமே இதில் கிடைக்கும். உமன் அசசரிஸ், அதாவது உமன்ஸ்க்கு தேவையான எல்லா அசசரிஸுமே வந்து இதுலேயும் வந்து நமக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணுமோ அது வந்து இந்த கார்ட்டில் வந்து இங்கே வந்து போய் சேர்ந்துருக்கும். இந்த 17 காட்டுது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கெலோக்ஸ் சாக்கோஸ், இந்த மாதிரி இது போட்டிருக்கேன். சக்தி இட்லி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். ஓடோ ஃப்ரெஷ், அது ஒயிட் நாப்தலின் பால் அது போட்டிருக்கேன். இந்த மாதிரி எனக்கு யாருக்கு நமக்கு வந்து தேவையானது எல்லா பொருளும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னாலும் அதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இந்த டெலீட் ஆப்ஷன் கொடுத்துருக்க பாருங்கள், இந்த சைடில் வந்து கொடுத்துருக்க பாருங்கள். இந்த பொருள் இப்போ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாக்க வந்து நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த டெலீட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிரும். டெலீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே இந்த இதில் லிஸ்ட்டில் காட்டுது. மொத்தம் அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 1521 ரூபா வருது. ஐட்டம்ஸ் டோட்டல் 1451, ஷிப்பிங் அமௌண்ட் 70, டூ பே 1521. நீங்கள் கண்டினியூ ஷாப்பிங், அதாவது ப்ரொசீட் டு செக் அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 1500 சம்திங் வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு இப்போ வந்து டிஸ்கவுண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா 362 ரூபாய் எனக்கு 75 பைசா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. 25% வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் போட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பே பண்ணக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1158 ரூபா 25 காசு மட்டும்தான் வந்து நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே வந்து ஒரு 13,000க்கு வந்து கூப்பன் கோடு வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து எல்லாமே கேட்டில் போட்டு நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் போட்டுட்டு செக் அவுட் கொடுத்துட்டோம்னா செக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து எனக்கு 16,000க்குள்ளே டிஸ்கவுண்ட் கூப்பன் கோடு வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து எந்த ஒரு கூப்பன் கோடும் வந்து அப்ளை பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்து சிஸ்டம் வந்து நமக்கு எடுத்துக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்கவுண்ட் மட்டும் 362 ரூபா 75 பைசா வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்குது. அடுத்து வந்து பே நவ் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்து பே பண்ணிடலாம். ரூபா 25 பைசா வந்து எனக்கு வந்து பே பண்ண சொல்லி வந்துருச்சு. ஃபோன்பே ஆப்ஷன் நமக்கு வந்து ஃபோன்பே, கூகுள் பே எது வேணாலும் மோர் ஆப்ஷனில் கொடுத்தோம்னா ஜிபே எதில் வேணாலும் நம்ம வந்து போய் பே பண்ணிக்கலாம். நான் ஃபோன்பேயில் வந்து பண்ணுறேன். பே ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து டைரெக்டாக ஃபோன்பேக்கு ஓப்பன் ஆயிரும். ஃபோன்பே ஓப்பன் ஆன உடனே இதில் வந்து எந்த பேங்க்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்க பேமெண்ட் பண்ணுறீங்களோ அது வந்து பே பண்ணிக்கலாம். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து எப்போ பேமெண்ட் கட்டிட்டோம். அடுத்து இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்குற அட்ரஸ் வந்து ஃபுல் டீட்டெயில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபைலில் போய்ட்டு நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எடிட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க வந்து அதுக்கப்புறம் நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து காட்டிடும். இப்போ பாருங்கள், your order has been so has been placed successfully with BuyMode Smart. Thank you for shopping with us. அப்போ மை அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ மை ஆர்டர்ஸ் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், நான் வந்து ஏற்கனவே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் 4
4th ஜூன் 2026க்கு வந்து நான் ரூ. 1432 வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்டர் வந்து ரூ. 1521 நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த அவ்வியூ டீட்டெயில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது காட்டிடும். அதுக்கப்புறம் கீழே உங்களோட டெலிவரி அட்ரஸ் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபுல்லாக காட்டிடும். இதில் வந்து ப்ரொஃபைலில் போயிட்டு ப்ரொஃபைல் செட்டிங்கில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ண உடனே இதில் போயிட்டு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க. அடுத்து இமெயில் ஐடி, உங்களோட மொபைல் நம்பர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், ஏரியா, நியரஸ்ட் லேண்ட்மார்க், அதுக்கப்புறம் அட்ரஸ்ஸு, ஸ்டேட் ஜிப் கோடு இதெல்லாமே வந்து கொடுத்துட்டு சேவ் கான்டாக்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா வந்து உங்களுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் வந்து எல்லாமே சேவ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட இது ஆர்டர் கொடுத்தது வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. வித்தின் 3 to 4 days. ஏன்னா வந்து போன டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வித்தின் 3 days வந்து எனக்கு கொரியர் வந்து எனக்கு அனுப்பி எனக்கு கைக்கு கிடச்சிருச்சு. அது கொரியர் கிடச்சதுக்கப்புறம் நான் அந்த பொருள் வந்து எப்படி பாதுகாப்பாக அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் சிம்பிள் கொடுத்து பார்த்தீங்களா, இந்த வாட்ஸ்அப் சிம்பிள் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னாக்கா வந்து டைரெக்டாக வந்து இங்கே வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னாக்கா வந்து உடனே ரிப்ளை வந்துடாது. வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள வந்து உங்களுக்குள்ள டவுட் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி அதை வந்து பை மோட்லேருந்து நமக்கு அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் வந்து இந்த பை மோட் வந்து நமக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த இதில் வந்து நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வந்து எங்கேயுமே கிடைக்காத அமௌண்ட்டில் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஆன்லைன்லேயே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப வந்து நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டும் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே அலைய தேவையில்லை. நமக்கு வந்து வெளியில் வாங்கிட்டு இருந்த அந்த ப்ராடக்ட்டு தான் வந்து எல்லா ப்ராடக்ட்டும் நமக்கு வந்து கிடைக்கிது. அதனால் வந்து இந்த ஆப் வந்து பெஸ்ட்டான ஆப்பு. ஸோ பை மோட்டில் வந்து ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த ஆப் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நன்றி.